இன்றைக்கும் இந்த கால வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல அவருடைய முதல் அற்புதத்தை கானா ஊர்ல கலிலேயாவுல அவர் செய்த முதல் அற்புதத்தை இந்த 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் அவர் வீட்டில் அற்புதத்தை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கலிலேயாவுல அந்த நாசரேத் என்கிற ஊர்ல இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது அற்புதம் கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார். அவர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை ஜனங்கள் அன்றைக்கு அந்த திருமண வீட்டுல கண்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா. தண்ணீரை ஊற்றின வேலைக்காரர்கள் ஆண்டவருடைய மகிமையை கண்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஸ்தோத்திரம் மரியாள் ஆண்டவருடைய மகிமையை கண்டு கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவின் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அன்றைக்கு காணும்படிக்கு ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். ஆண்டவருடைய மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக காணும்படிக்கு சீஷர்கள் கண்டுகொள்ளும்படிக்கு ஆண்டவர் கிரியை செய்தார். இன்றைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அன்றைய பழக்கம், மனிதர்களுடைய ஒரு வழக்கம் இருக்கிறது. இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுப்பான். ஒரு திருமண வீடு என்று வரும்போது அந்த திருமண வீட்டுல முதலாவது நல்ல ரசத்தை என்ன செய்வார்கள்? கொடுப்பார்கள். நல்ல ரசத்தை கொடுப்பார்கள். நல்ல ருசியான ரசத்தை கொடுப்பார்கள். அப்படி நல்ல ருசியான ரசத்தை குடிச்ச பிறகு மறுபடியும் அவர்களுக்கு தேவை என்றால் எதை கொடுப்பார்கள் என்றால் ருசி குறைந்த ரசத்தை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. முதல்ல எல்லாருக்கும் என்ன ரசம் வரும்னா நல்ல ரசம் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. எல்லாரும் அந்த நல்ல ரசத்தை ருசி பார்த்துருவாங்க. அதுதான் அவர்களுக்கு ஒரு திருப்தி. இதுலயும் திருப்தி படாதவர்கள் இருப்பாங்க பாருங்க. இந்த நல்ல ரசம், ருசி மிகுந்த ரசத்தை குடிச்ச பிறகும் இன்னும் வேணும் அப்படின்னு 2வது முறை கேட்கிறவங்களா இருந்தால் அவர்களுக்கு என்ன ரசம் பரிமாறப்படும் என்றால் ருசி குறைந்த ரசம். அதனால 3வது முறை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கேட்கவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா கேட்கறதுக்கு அவங்களுக்கு அதுக்கு அவசியமே படாது. இதுதான் அன்றைக்கு மனுஷ திருமண வீடுகள்ல அந்த ஊர்லயே வழக்கம். அந்த கலிலேயாவிலேயே அந்த தேசத்திலேயே வழக்கம் என்னவென்றால் முதல்ல நல்ல ரசம், 2வது கொஞ்சம் ருசி குறைந்த ரசத்தை கொடுப்பதுதான் மனுஷ வழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷர்களுடைய வழக்கம், அந்த வழக்கம். ஆனால் தேவன் நமக்கு அவருடைய வழக்கம் என்ன, அவருடைய முறைமை என்ன? மனுஷ முறைமை இதுதான். ஆண்டவருடைய வழக்கம் என்னவென்றால் எப்போதுமே அவர் ருசி மிகுந்ததை தான் கொடுப்பார். எங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அவர் எதை கொடுப்பார்? ருசி மிகுந்ததை தான் அவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அப்படிதான் சொல்லணும். சரியா சொன்னார்தான். அவர் ருசி குறைந்ததை கொடுக்காமல் ருசி
மிகுந்தது தான் அவர் எப்போதும் கொடுப்பார். இதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷ வழக்கத்துக்கும் தேவனுடைய வழக்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மனுஷர்கள் எப்போதுமே ஸ்தோத்திரம் முதல்ல நல்லதை கொடுப்பாங்க, இரண்டாவது குறைஞ்சதை கொடுப்பாங்க. ஆனா தேவன் எப்போதும் நல்லதையே கொடுப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய காரியம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ரசம், இந்த ரசம் குறைவுபடுவதற்கு காரணம் கண்டிப்பா இருக்கும். ஒரு திருமண வீடு என்றால் அந்த வீட்டில் ரசம் குறைவுபடக்கூடாது என்பதுதான் எல்லாரும் கவனம் செலுத்துவார்கள். மணவாளனுக்கு நிச்சயமாகவே அவர் அந்த திருமண வீட்டில் மணவாளன் அவர் யார் யாரெல்லாம் கூப்பிட்டு இருந்தாரோ அவ்வளவு பேருக்கும் நல்ல ரசத்தை என்ன பண்ணியிருப்பார், ஆயத்தம் பண்ணி தான் இருந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று நாம் 3வது வசனத்துல நாம பார்க்கிறோம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது எவ்வளவு ஆயத்தம் பண்ணினாலும் மனுஷன் பண்ணுகிற ஆயத்தத்துல குறைவு வரும். ஏனென்றால் மனுஷர்கள் குறைவு உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்கள் எவ்வளவு ஆயத்தம் பண்ணினாலும் அதுல என்ன இருக்கும், குறைவு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் மனுஷன். ஆனா தேவன் நமக்கு ஆயத்தம் பண்றதுல ஒரு குறைவுமே இருக்காது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ குறைவுபடுகிறது என்றால் அவர் அந்த எஜமான், அந்த மணவாளன், அந்த திருமணத்தை நடத்தினவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சரியாய் ஆயத்தம் பண்ணவில்லை என்றுதான் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாரும் கூப்பிட்டிருக்கும் போது எல்லாருக்கும் அவர் என்ன செய்திருக்கணும், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கணும். அப்படி ஆயத்தம் பண்ணியும் ரெண்டாவது நான் சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, நாம எப்பவுமே நினைப்போம் முதல்ல அந்த வீட்டில் என்ன செய்யல, குடிக்கிறதுக்கு திராட்சை ரசம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு மைண்ட்ல வரும். ஆனா அது உண்மை அல்ல. எல்லாருக்கும் திராட்சை ரசம், முதல் ரசம், ருசி மிகுந்த ரசம் என்ன செய்தாச்சு, கொடுத்தாச்சு. ஆனால் இரண்டாவது கேட்டவர்களுக்கு கொடுப்பதற்கு என்ன இல்லை, ரசம் இல்லை. அதுதான் குறைவு. எல்லா வீட்டிலையுமே மனுஷ வழக்கம் பிற்பாடு ருசி குறைந்ததை கொடுப்பார்கள். ஆனால் இந்த திருமண வீட்டுல ருசி உள்ள ரசத்தை மாத்திரம்தான் இந்த எஜமான் வைத்திருந்தாரே தவிர, இந்த மணவாளன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரே தவிர, ருசி குறைந்தது ரெண்டாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல அவர் என்ன செய்யல, ருசி குறைந்தது ஆயத்தம் பண்ணி வைக்கவே இல்லை. அப்போ அவருக்கு நல்ல மனசு இருந்திருக்குது. எல்லாருக்கும் எதுதான் பிடிக்கணும், எதுதான் கொடுக்கணும், ருசி மிகுந்ததுதான் கொடுக்கணும். செகண்ட் டைம் கேட்டாலும் அவங்களுக்கு எதைதான் கொடுக்கணும், ருசி மிகுந்ததான் கொடுக்கணும். அப்படிங்கிறதா அந்த மணவாளனுடைய விருப்பம். அதுக்காக தான் அவர் ஆயத்தம் பண்ணினார். ஆனால் செகண்ட் டைம் எல்லாரும் கேட்கும் போது அதிகமான பேர் கேட்கிறாங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா இரண்டாவது கொடுப்பதற்கு அவர் அந்த ருசி குறைந்தது, அந்த ஆயத்தம் பண்ணப்படவில்லை. எனவே திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் நல்ல ஆயத்தம் பண்ணி தான் நாம கொடுக்கிறோம். அல்லேலூயா. எப்போதுமே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறைஞ்சு போச்சுன்னா ரெண்டாவது நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி சமையல்காரர்கிட்ட சொல்லி, எப்பா இந்த பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியா சாம்பார் வச்சுக்கோ. ஸ்தோத்திரம் உண்டாவது. இந்த பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியா காரக்குழம்பு வச்சுக்கோ. இந்த பாத்திரத்துல என்ன பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணு, பொரியலை கொஞ்சம் மோசமா செஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டோம், சொல்லவே மாட்டோம், அப்படி செய்யவும் மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த திராட்சை ரசம் அங்கே குறைவுபட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா,
மனுஷ தவறுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளனுடைய தவறுதான். இன்னைக்கு இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தவறு இல்லாமல் போகாது. எவ்வளவு காரியங்களை நாம சரியாக செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள் நேரிடக்கூடும். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தவறுகள் குறைவுகள் ஏற்பட்ட போது கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறைவுபட்ட திருமண வீடு, குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மணவாளனுக்கு இப்ப நல்ல பேர் கிடைக்காம போயிடும். நல்ல ருசியா தான் கொடுத்தாரு. ஆனா ரெண்டாவது ரசம் கேட்கும் போது ரசமே, சொல்லுங்க, ரசமே இல்லை. ரெண்டாவது ரசம் கிடைக்கல. அப்போ மணவாளனுக்கு அங்க என்ன பெயர் கிடைக்காது? நல்ல பெயர் கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மணவாளன் இரண்டாவது நல்ல ரசத்தை வைத்திருக்கவில்லை. இன்னும் ருசி மிகுந்த, அந்த ருசி குறைந்ததையும் வைத்திருக்கவில்லை, ருசி மிகுந்ததையும் வைத்திருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நல்ல ரசத்தை வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள்ல எப்போதுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இருக்கக்கூடாது என்பதில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே குறைவு வரக்கூடாது என்பதில் தேவன் முழு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் முதல்ல. என்ன நீங்க அற்புதம் ஸ்தோத்திரம் உண்டா? ஏன் அற்புதம் செய்தார்? ஸ்தோத்திரம் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்த. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்திலையும் குறைவை அவர் அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. குறைவு வரக்கூடாது. நாம் குறைவோடு கடந்து செல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். மணவாளனுக்கு கெட்ட பெயர் என்ன செய்யக்கூடாது? வர கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்க வந்தவர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ருசி குறைஞ்சதை கொடுத்தா நீங்க சொல்லிட்டு போக கூடாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரசம் இல்லை என்றும் என்ன செய்து கூடாது, சொல்லிட்டு போக கூடாது. குறைவை நிறைவாக்குகிறவராக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்கு ஆதாரமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். மத்தேயு 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். குறைவே இல்லை, குறைவே இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த மத்தேயு 14வது அதிகாரம் 20வது வசனத்துல நாம பார்க்கிறோம். 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பந்தி இருக்கிறவர்களிடத்துல கொடுத்து அவர்களை பரிமாற பண்ணினார். அப்பொழுது என்ன நடந்தது? 12 கூட நிறைய மீதம் எடுத்தார்களே தவிர எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். ஒருத்தருக்கு கூட இயேசு என்ன செய்யல? குறை வைக்கவே இல்லை, குறைவு படவில்லை. கைகளை உயர்த்தாம சொல்லுவோம். குறைவு படவில்லை, குறைவு படவில்லை. எல்லாரும் ஸ்தோத்திரம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைகிறது அளவுக்கு ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ரசம் அவர்கள் கேட்டபோது அந்த ரசம் கிடைக்கலன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்காது? திருப்தி கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக்கி நல்ல ரசத்தை கொடுத்தார், ருசி மிகுந்த ரசத்தை கொடுத்தார். எல்லாரும் கேட்டவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த குறைவெல்லாம் அங்க யாருக்கும் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு தான் தெரிஞ்சது அந்த குறைவு? அங்க ரசம் இல்லைங்கிறது யாருக்கு மாத்திரம் தான் தெரியும்? மணவாளனுக்கு தெரியும். அடுத்து பந்தி விசாரிப்பு காரனுக்கு தான் தெரியும். வந்த மக்கள் யாருக்கும் என்ன செய்யாது? தெரியாது. எல்லாருக்கும் அந்த ரசம் மறுபடி கொடுக்கப்பட்ட போது எல்லாரும் அந்த
பந்தி விசாரிப்பு காரணம் சொல்றான், இதுவரைக்கும் நீ கொடுத்த ரசத்தை விட இப்பதான் என்ன கொடுக்கிறீர், நல்ல ரசத்தை கொடுக்கிறீர் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த பந்தி விசாரிப்புக்காரனே இப்பதான் ருசி மிகுந்த ரசம், இரண்டாவது ரசம் ருசி மிகுந்த ரசம் என்று சொல்லுவான் என்றால், அங்கே அனைத்து பேரும் அந்த ரசத்தை குடித்த அத்தனை பேருக்கும் அப்பா மனதார அந்த மணவாளனை புகழ்ந்து போயிருப்பாங்க. முதல்ல கொடுத்த ரசத்தை விட இப்ப கொடுத்த ரசம் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்தி அடைந்த பிறகு இன்னும் திருப்தி அடைவதற்கு ஒரு நல்ல ரசத்தை கொடுத்தார் என்று எல்லாரும் மணவாளனை நல்ல பெயரோட வாழ்த்திட்டு போயிருப்பாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்வை திருப்தி அடைய பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்மை திருப்தி அடைய பண்ணுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5 அப்பம் 2 மீனை வைத்து அவர் ஆசீர்வதித்து எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். அதே மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 15வது அதிகாரம் 37வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அந்த 7 அப்பத்தை சில மீனை மொத்தம் சாப்பிட்டது 4000 புருஷர்கள். 7 கூட மீதி எடுத்தாங்க. சொல்றாங்க குறைவே வரல. ஹல்லேலூயா. 5 அப்பத்திலையும் குறைவு வரல, 7 அப்பத்திலையும் என்ன வரல, குறைவு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். போதும், இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிறதுல சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. மீதம் எடுத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் திருப்தி அடைய பண்ணுகிறார். இதை இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு 16வது அதிகாரம் 9-10 வசனங்கள். மத்தேயு 16வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆ ஆ ஆ ஆ நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு நாளும் குறைவு பட விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கர்த்தர் நம்ம குறைவுபட விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார். இன்னொரு வசனத்துல நான் காண்பிக்கிறேன். லூக்கா 22வது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 22வது அதிகாரம் 35வது வசனம். எல்லாரும் நீங்க இந்த வசனத்தை ஸ்தோத்திரம். லூக்கா 22வது அதிகாரம் 35வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாத ரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை என்றார்கள். ஆமென். 3 வருஷம் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாங்க. 3 வருஷமும் அவர்களை அனுப்பினார். வெளியே அனுப்பின போதெல்லாம் அவர்கள் கையில என்ன கிடையாது, பணப்பை கிடையாது. அவர்கள் கையில சாமான பை கிடையாது, அரிசி பருப்பு கிடையாது. வெளியில போகும்போது என்ன பண்ணணும், நீ அரிசி பருப்பெல்லாம் சமைக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போன சாமான் பை என்ன செய்யல, கொடுத்து அனுப்பல. வெளியில போகும்போது பணப்பைய கொடுத்து, எப்பா நீ இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ, இந்த வெள்ளிக்காசை வச்சுக்கோ, நீ இந்த ஊருக்கு போற, அங்க உனக்கு என்ன செய்யப்படும், தேவைப்படும் என்று சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பல. ஆனால் இந்த சிஷ்யர்களுக்கு 3 வருஷத்திலையும் ஒரு குறைவு வந்ததில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு குறைவு வந்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறார், கடைசியில கேட்கிறாரு ஸ்தோத்திரம். அவர் மரணத்துக்கு முன்னாடி கேட்கிறாரு, நான் 3 வருஷம் உங்களோட இருந்தேன், உங்களை தனியாவும் அனுப்புனேன், ஆனா என்றைக்கா ஒண்ணும் கொடுக்காம அனுப்புனேன், ஆனா ஏதாவது உங்களுக்கு குறைவு இருந்ததா அப்படின்னு வாய்மொழி கேட்கிறாரு. இந்த 3 வருஷத்துல சீஷர்கள் சொன்னதான காரியம் என்னன்னா, எங்களுக்கு ஒன்றுமே குறைவு இருந்தது இல்லை. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, என்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கை முடிவு வரைக்கும் ஒரு நாளும் உங்களுக்கு குறைவு வராது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களிடத்துல குறைவு இருக்கலாம், ஆனால் தேவன் குறைவை நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ குறைவு உண்டு, ஆனால் தேவன் குறைவுபடாதபடிக்கு அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்மை குறையவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்துல இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:35. பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. சொல்லுங்க. அவர்களுக்கு ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. ஒண்ணுமே குறைவாய் இருந்தது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்றுமே சபை ஆரம்பித்தது. மேல் வீட்டறையில அப்போஸ்தலர்கள் திரளான பேர் கூடி இருந்தாங்க. அவர்களுக்கு ஒன்றுமே குறைவாய் இருந்தது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே குறைவு வராது. சங்கீதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 34வது சங்கீதத்துல வசனம் என்ன சொல்கிறது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தரை தேடும் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு வராதா? குறைவு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. குறைவு இல்லை. குறைவில்லை. ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க மகிமையை காண போகிறீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருடைய மகிமையை காண போகிறீங்க. உங்க வாழ்க்கையில குறைவே இல்லை. ஸ்தோத்திரம். குறைவா இருந்தது இல்லை. குறைவு வராது. ஒருவேளை நாம ஆயத்தம் பண்ண வேண்டிய அளவுக்கு ஆயத்தம் பண்ணாவிட்டாலும், நம்மிடத்தில் குறைவு இருந்தாலும், தேவன் குறைவுபடாதபடி அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறைவு இல்லை. குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன சொன்னாரு? நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். குறைவு உங்களுக்கு வராது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல ஆண்டவர் சொன்னாரு. ஸ்தோத்திரம் உண்டா. மனுஷன் அப்பத்துக்காக நீ கவலைப்படாத, ஆகாரத்துக்காக கவலைப்படாத, ஸ்தோத்திரம் வஸ்திரத்துக்காக என்ன செய்யாத, கவலைப்படாத. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் அப்படின்னு நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. நான் உன்னை உடுத்து வைப்பேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை ஆதரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நீங்க யாரை என்ன செய்யக்கூடாது, கவலைப்பட கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய குறைவு நிறைவாகும். ருசி மிகுந்ததை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ருசி மிகுந்ததை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், கொடுக்க வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக குறைவு கட்ட திருமண வீடு. இரண்டாவதாக குறைவுபட்ட ஒரு இளைய குமாரன். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துக்குள்ள நாம திருப்பிக் கொள்வோம். வாங்க. லூக்கா 15வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. ஸ்தோத்திரம். இந்த இளைய குமாரனுக்கு எல்லா ஆஸ்தியும் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்து போட்டான், செலவழித்து போட்டான். செலவழித்த பிறகு என்ன வரும், சரியான ஆயத்தம் இல்லைன்னா என்ன வரும், குறைவு
வரும். இரண்டாவது, செலவு இருக்கிறதெல்லாம் செலவழித்து போட்டால் கண்டிப்பா என்ன வரும்? குறைவு வரும். முதலாவது, நம்மால் எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு ஆயத்தம் பண்ண வேண்டுமோ அவைகளை நாம் செய்ய வேண்டும். சோத்திரம். அதுல குறைவு வந்தால் ஆண்டவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, நமக்கு தேவன் தந்தவைகளை சோத்திரம் முழுவதுமாக அழித்து போட்டு விடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிறவைகள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவைகள் அழிக்கப்படுகிறவைகள் அல்ல, அவைகள் உருவாக்கப்படுகிறவைகள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் அழிக்கப்படக்கூடாது. இன்னொன்று என்ன செய்யணும்? உருவாக்கணும். 10 தாளந்தை கொடுத்துட்டு 10 தாளந்தை கொடுத்தவனே வேற 10 தாளந்தை என்ன செய்யணும்? நீ உருவாக்கணும். நீ எல்லாவற்றையும் என்ன செய்யக்கூடாது? அழிச்சு போட்டுற கூடாது, செலவழித்து போட்டுற கூடாது. ஆனா ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை ஸ்தோத்திரம் உண்டாவதாக புதைச்சு வச்சான். அதனால அவன் என்ன செய்யல? எந்த ஒன்றுக்கும் அவன் அதை உருவாக்கவில்லை, அழித்து போட்டதுக்கு சமானமாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் அழித்து போட்டான், ஆஸ்தியை அழித்து போட்டான், துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். அவன் எல்லாமே பொழுது குறைவு கொண்டு போயிற்று. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. குறைவுபட்ட அவன் ஆண்டவரிடத்தில் தேடி வந்த போது, தகப்பனை தேடி வந்த போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தகப்பனிடத்தில் வந்த போது ஆண்டவர் அந்த தகப்பன் என்ன செய்தார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, இப்ப அவன் வாழ்க்கையில நல்லா கவனிங்க, இப்பதான் அவனுக்கு நல்ல ரசமே கிடைக்குது. அல்லேலூயா. இப்பதான் அவனுக்கு என்ன கிடைக்குது? நான் சொல்றேன் கவனிங்க. அப்பா கூட இருந்திருக்கும் போது அவனுக்கு என்ன கிடைச்சிருக்காரு? உயர்ந்த வஸ்திரம் கிடைச்சிருக்காரு. ஏன்னா மூத்த மகன் சொல்றான், நான் உங்க வீட்டுல இருந்தேன், எனக்கு நீ ஒரு நாள் என்ன செய்யல, நல்ல சாப்பாடு போடல, நல்ல கொடுத்த கண்டை அடிச்சு என்ன செய்யல, சாப்பாடு கொடுக்கல, அப்படின்னா எனக்கு நல்ல வஸ்திரம் கூட என்ன செய்யல, கொடுக்கல. ஆனா இப்ப இளைய மகன் திரும்பி வர்றான் குறைவுபட்டு. ஆனா தகப்பன் என்ன பண்றாரு? இப்பதான் என்ன கொடுக்கிறாரு? உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. இப்போ அவன் கைக்கு மோதிரத்தை போடுறாரு, அவன் கால்களுக்கு பாதரட்சையை போடுறாரு, அவனுக்கு கொடுத்த கண்டை கொண்டு வந்து அடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போ குறைவு வருதோ அப்போ என்ன வருது? எப்போ வருது? என்ன வருது? ஒரு உயர்வு வருது. நல்ல கொடுத்த கன்று. இது வரைக்கும் வீட்டுல இருக்கும் போது கூட அப்பா சொத்தை வச்சிருந்தாரு தவிர, சொத்தை சேர்த்து வச்சிருந்தாரு தவிர, பிள்ளைக்கு என்ன செய்யல? கொடுத்த கண்டை அடிச்சு போடல, சேர்த்து வச்சிருந்தாரு பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு. ஆனா இவன் பார்த்தா எனக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கணும், ஆசை வேணும், நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும்னு போய் எல்லாவற்றையும் அழிச்சு போட்டுட்டான். ஆனா திரும்பி வந்த போது அந்த தகப்பன் மறுபடியும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே நான் சொல்றேன், தேவன் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ரசத்தை வச்சிருக்கிறாரு, நல்ல வாழ்க்கையை என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இல்லாத மரியாதை இப்போ இளைய மகனுக்கு என்ன செய்யுச்சு? கிடைச்சிச்சு. உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம். நீங்க குறைவுபட்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இனிதான் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல நன்மை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நன்மை குறைபடாதபடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகப்பனிடம் வந்தபோது நல்ல விருந்து கிடைச்சது, நல்ல ஆகாரம் கிடைச்சது, நல்ல வஸ்திரம் கிடைச்சது. இயேசுவின் இடத்துல வந்தபோது ஸ்தோத்திரம் நல்ல ரசம் கிடைத்தது. மரியாள் இயேசுவின் இடத்துல வந்தபோது அவர்களுக்கு அந்த திருமண வீட்டில் நல்ல ரசம் கிடைத்தது. நம்ம ஆண்டவரிடத்துல வரும்போதெல்லாம், தகப்பனிடத்துல வரும்போதெல்லாம் இந்த தகப்பன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் குறைவுள்ளவர்கள்,
நம்முடைய தகப்பன் குறைவு இல்லாதவர். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் ஒரு நாளும் பிள்ளை குறைவுபடுறத விரும்பவே மாட்டார். சோதரம் குறைவோட போகிறதுக்கு அவர் அனுமதிக்கிறதே இல்லை. சோதரம் எந்த வீட்டிலையும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை ஆண்டவர் சோதரம் அனுமதிப்பதே இல்லை. குறைவோட இருக்கிறது அவரால் சகிக்க முடியாது. தகப்பனிடத்துல வரும்போது ஆண்டவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். குறைவு இருந்தாலும் மகிமையா இல்லை. குறைவு இல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு மகிமை, உங்க வாழ்க்கைக்கு மகிமை. நீங்க குறைவோட சோதர கண்ணீரோட வேதனையோட ஒவ்வொரு நாளும் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். உங்கள் மகிமையை ஆண்டவர் காண விரும்புகிறார். அவர் தமது மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் அற்புதத்தை ஆண்டவர் ஏன் செஞ்சாருன்னா மகிமை வெளிப்படுத்துறான்னா சீஷர்களுக்கு வாழ்க்கையில ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை செஞ்சாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இருக்கிறேன், நான் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு என்ன வராது, குறைவு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். குறைவு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவு தான் வறுமை அல்லாமல் குறைவு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் என்ன செய்யாது, வராது என்று ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மீன் பிடிக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யறது, மீன் கிடைக்கல, குறைவு. அப்பவும் ஆண்டவர் என்ன செய்தாரு, வலை கிழியத்தக்கதாக மீன்களை கொடுத்து நான் உங்களோட இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு என்னதான் உண்டு, நிறைவு தான் உண்டு. ஏசப்பா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா நம்ம வீட்டுல இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா நம்முடைய நாம் செய்கிற எல்லாவற்றிலும் இருக்கிறார். எனவே நிறைவு தான் உண்டு, மகிமை தான் அங்க உண்டு. ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துவார், மகிமையை காண்பிப்பார். தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஸ்தோத்திரம், பசி, பட்டினி, குறைவு, கடன், சாபம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 நீங்கள் செலவழித்து போட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சரியான பிரிப்பரேஷன் இல்லாமல் போனாலும் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு குறைவுகளை நிறைவாக்க போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷ தவறுகள் இருந்தாலும் கர்த்தர் தவறு செய்யாதவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைவை கண்டிப்பாக தருகிறவராக இருக்கிறார். குறைவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் அவர் நிறைவாக்குகிறார் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுகிறேன், முந்தின மகிமையை பார்க்கிறோம், பிந்தின மகிமை எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும். முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் எப்படி இருந்தது, ருசி மிகுந்ததாக இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் எல்லாமே ருசி மிகுந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவினுடைய நிலைமையை கவனிங்க. யோபுவினுடைய நிலைமையை கவனிங்க. அவன் ஆஸ்தியை பிசாசு அழிச்சு போட்டான். கவனிங்க. அவன் ஆஸ்தியை யார் அழிச்சு போட்டது, பிசாசு, சாத்தான் அழிச்சு போட்டான். ஆனால் அவனை கர்த்தர் ஸ்தோத்திரம், முந்தின நிலைமையிலும் பிந்தின நிலைமை ஆசீர்வாதமாயிருந்தது. யோபுவினுடைய புஸ்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யோபுவினுடைய புஸ்தகத்துல நீங்க அதை 42வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 42:12. அவன் பின்னலமையை அவர் ஆசீர்வதித்தார். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னலமையை கர்த்தர் என்ன செய்தாரு, ஆசீர்வதித்தார். என்ன கவனிங்க, எவ்வளவுதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் முந்தின ஆசீர்வாதத்தை விட பிந்தின ஆசீர்வாதம் தான் எப்படி இருந்தது, நிறைவா இருந்தது. அல்லேலூயா. உங்கள் ஆஸ்திகள் அழிக்கப்பட்டு போயிருக்கலாம் பிசாசினால. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், நீங்கள் அனுபவிக்க வேண்டியவைகளை நீங்கள் அழித்து போட்டிருக்கலாம், அல்லது சத்துரு அவைகளை அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் மறுபடியும் கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க
போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை முந்தின மகிழ்ச்சியை பார்க்கிலும் பிந்தின மகிழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் பிந்தின ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. ருசி மிகுந்ததாக இருக்கும், நன்மை மிகுந்ததாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த காரியத்தை 2 வசனத்தை நாம வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30-31 வசனங்கள். யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனங்கள். வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். இந்த புத்தகத்துல முதல் அற்புதம் கலிலேயாவுல அப்படின்னு எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்துல எழுதுகிறாங்க அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. சொல்லப்படுகிற அற்புதம் மாத்திரமல்ல, சொல்லப்படாத அற்புதங்கள். இதே போல ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குங்க. சொல்லப்படாத அற்புதங்கள் அநேகம் உண்டு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதே யோவான் 21வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 21வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை, புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை. நம்ம வாயில என்ன வருது? ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லை. புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? ஒன்றும் இல்லை. ஆனால் 9வது வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. 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 அவர் ஒன்று இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் அப்பத்தையும் மீனையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். கரையில வந்தா, கடல்ல இருக்கும் போது அவங்களுக்கு என்ன இல்ல? புசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா கரையில வந்து இறங்கின பொழுது இயேசு அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் சுட்டு ரெடியா வச்சிருந்தாரு. கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், இயேசுவை தேடுகிறீர்கள், இயேசுவை நம்புகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லலாம். ஆனால் இயேசுவினிடத்தில் எல்லாம் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. சகோதரர், அவர் உங்களிடத்தில் கேட்கும்போது ஒன்றுமில்லை என்கிற வார்த்தை இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது உங்களிடத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. சகோதரர், ஒன்று குறைவாயிராமல் எல்லாம் நிறைவாக ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஒன்றே மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இது எல்லாம் எதுக்குன்னா நீங்க இயேசுவை பின்பற்றுறதுக்கு. ஹல்லேலூயா. நீங்க இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் செய்தார் தெரியுமா? நீங்க ஆண்டவரை கடைசி வரைக்கும் பின்பற்றுவதற்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்க கடைசி வரைக்கும் இயேசுவை விசுவாசிப்பதற்கு, அவரை கடைசி வரைக்கும் பின்பற்றுவதற்கு அதுதான் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். உலகத்துல எல்லாருக்கும் இது நடக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல வழி நடந்தாங்க. அவர்களுக்கு ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த முழு வேதத்திலையும் எங்கேயுமே ஸ்தோத்திரம் குறைவு பட்டது. ஆனால் எல்லாமே நிறைவாக தான் மாறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் அற்புதமா அதிசயமா நடத்தினார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க அதுக்காக கவலைப்பட்டு உங்க விசுவாசத்தை அழிக்காதீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் ஆண்டவரை பின்பற்றுவதை விடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் தைரியமா இயேசுவை பின்பற்ற ஆரம்பிங்க. தைரியமா இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை தேடிக்கிட்டே இருங்க. ஆண்டவரிடத்துல வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறைவு இல்லாதபடிக்கு அவர் நல்ல ரசத்தை தருவாரு, நல்ல ஆசீர்வாதத்தை தருவாரு, ருசி மிகுந்ததை தருவாரு. நான் மறுபடியும் சொல்லுகிறவங்களை பார்த்து, இதுவரைக்கும் நீங்க குறைவுபட்டு இருக்கலாம்,
குறைவு இருக்கிறது என்று நீங்க கேட்கும்போது எல்லாரும் சொல்லலாம், எங்களுக்கு இன்னும் நாங்க நல்ல ஆண்டவரிடத்துல இருந்து ரசத்தை பருகி இருக்கிறோம், ஆனா இன்னும் எங்களுக்கு என்ன இருக்கு? குறைவு இருக்குது. இரண்டாவது ரசம் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. இந்த இரண்டாவது ரசம் உங்களுக்கு நல்ல ரசமா, இன்னும் ருசி மிகுந்த ரசமா வரப்போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தமது மகிமை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த இரண்டாவது ரசம் மனுஷன் கொடுத்தான்னா அது ருசி குறைந்ததா தான் வரும். ஆனால் என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அவர் கொடுக்கிற இந்த நல்ல ரசம் அற்புதத்தின் மூலம் வந்த ரசம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. தண்ணீர் திராட்சை ரசமாக மாறின ரசம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகிறது எல்லாமே நல்ல ரசமாக, நல்ல ஆசீர்வாதமாக, நன்மையானதாக எல்லாமே இருக்கும்.